இருந்தால் அந்த அடக்குமுறைகள் இனவாதங்கள் ஒரு நாளுமே இந்த நாட்டில் அழியாது. அந்த வகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னுடைய சகோதரங்களுக்கு நான் இந்த என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்ன நான் வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி, திட்டமிட்ட ரயில முதல் கருணாவோட அதுக்கு பிறகு ரணிலோட இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியல் இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும் இல்லாத அரசாங்கம். அன்றைய நான் பார்த்தேன் எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் இல்லை. வெக்கமிடாப்பா வெக்கம் சொன்னாலும் வெக்கமாக்குறாங்க. அதுக்கு வெக்கப்பட்ட வேண்டுகை வெக்க வையா. அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை. ஏதோ கடவுள் முன்னேற்றால இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில வந்து ஒரு முஸ்லீம் நிறுத்தி விட்டுருக்காங்க. எந்த அந்த தூக்குறாங்களோ தெரியாத அந்த எதிர்கட்சி நல்ல என்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்துல உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகள்ல அந்த நன்றி கடனை செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதுக்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன். நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டு MHA மாஸ்டர் அவர்கள் தமிழ் மக்கள் பொட்டுகள் அணிந்து ரூபகாயில செய்தி வாசிக்கலாம் என்று சட்டங்களை சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த போது அந்த மனிதன் தன்னுடைய இனத்தினுடைய வழிகளை விட்டு தமிழ் மக்களுக்காக போராடியது. அந்த நன்றி கடன் மட்டும்தான் இன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம். அன்று அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கிறேன். I wish to quote something from the Holy Quran. People destiny will not be changed unless the people change their destiny. சகோதர முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது, என்னுடைய இனத்திலிருந்து உங்களுடைய இனத்துக்கு கல்லறியப்படுமாக இருந்தால் அந்த கற்களை எங்களுடைய இதயம் தாங்கிக் கொள்ளும். இதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காலத்தில் எங்களுடைய இனம் நோக்கி உங்களுடைய முஸ்லிம் அடிப்படைவாதிகள் யாராவது எந்த இனவாத கருத்துக்களை தெரிவித்தால் அன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பார். நான் இருக்க போவதில்லை, இந்த பாராளுமன்றத்திலே நான் இருக்க போவதில்லை. ஆனால் அன்று நான் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறேன் பொம்மை வெளி காக்கை தீவு பிரதேசங்கள் தான் வடக்கு மாநிலத்தில் அதிமோசமாக சுகாதாரத்துறை சீரழிந்த ஒரு பிரதேசமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகள்ல முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்திலே மீள குடியமர்த்துகிறோம் என்ற பெயர்வையில் அந்த இடத்துல போய் பாருங்க, பொம்மை வெளியே போய் பாருங்க காக்கதீவை. நான் இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும், ஒரு தமிழ் நான் சொல்றேன், இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும். முதலாக அபிவிருத்தி செய்வது பொம்மை வெளி காக்கதீவு பகுதிகளில் மக்கள் வாழுகிற இடம். அடுத்த மலையண்டவன சரதகடி கொண்டு போய் நிற்பாங்க. ஏனென்றால் உதவித்தொகை கொடுக்கிறோம், டாஸ்போராட்ட காசு வேண்டி முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கிறோம். அது இல்ல, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த எந்த இனம் படுத்துகிறதோ அந்த இனத்தில் இருந்து கதைப்பதுதான் ஒரு முழுவதும் உள்ள ஒரு மனிதனுடைய வேலை. இதை நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் வந்து சேகுவேர் அவர்களால் எழுதப்பட்டது. தவறை தவறு என்று சொல்லாவிட்டால் நீங்கள் தான் அடிமைத்தனத்தின் மிக கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சேகுவேரா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் வந்து நாளை சிறப்பு பேரணை ஒன்று கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில். தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய நகமும் சதையுமாக வாழ்ந்த இந்த பாதன் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் உண்டு ஈரோஸ்ல இருந்து. அது வந்து கிழக்கு மக்கள் 40 வருஷமா அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னனால் இந்த வரைக்கும் சொல்லுறேன். நான் டாக்டர் ராமநாதன் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி என் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்களுக்கு இந்த வீடியோ நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த பாராளுமன்றத்துல நான் நிக்க போற கடைசி கிழமை இதாக இருக்கலாம், அல்லது இன்னொரு கிழமை 2 கிழமை இருக்கலாம், பட் அது நாட் ஷுவர். ஸோ கடைசி கிழமையாக இருக்கலாம். கடைசி கிழமையில இன்றைக்கு புதன்கிழமை 2 நாட்கள் இருக்கிறது. என்ன கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன ஒரு நாள் தான் வரப்போகிறது. நாளைய ஒத்திவைப்பு வேலை பிரியறன. இந்த 2 வருடங்கள் வரைக்கும் நான் என்னுடைய தமிழ் இனத்துக்காக என்னால் முடிஞ்ச கதைக்க வேண்டிய விடயங்களை என்னுடைய தமிழினத்துக்காக நான் கதைச்சிருக்கிறேன். முக்கியமாக நீங்கள் கதைக்க எதிர்பார்த்த விடயங்களை நான் கதைச்சிருக்கிறேன். உங்களுக்காக போராடி இருக்கிறேன். எனக்கு நீங்கள் செய்த போட்ட பிச்சைக்காக அந்த பிச்சை கடன், அதாவது 4.5 லட்சம் ரூபாய் படி காசுப்படி 24 மாதங்களுக்கு நீங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு, என்னுடைய காருக்கு லீசிங் கட்டுறதுக்கு எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கிறீங்க. அதை விட என்னால் என்னுடைய இனத்துக்கு வந்து எதையுமே செய்ய முடியல போயிட்டுன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை. என் இனத்துக்கு என்ன செய்த நான் இந்த 2 வருடங்களை திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய மக்களுடைய வழிகளை பாராளுமன்றத்துல கதைச்சது, டிசிசி மீட்டிங்களை கதைச்சது, அரசியல் தொடர்பாக ஒவ்வொருத்தரையும் உங்களை திரும்பி பார்க்க வச்சதை தவிர வேற எதையுமே நான் என்னுடைய இனத்துக்கு செய்யலை. ஆனா அதே மாதிரி சகோதர இனங்களாக இருக்கிற முஸ்லிம் இனமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மொழி பேசுகின்ற எங்களுடைய தமிழினமாக இருக்கட்டும், முஸ்லிம் இனமாக இருக்கட்டும், முஸ்லிம் இனத்திற்காக ஆரம்ப காலத்துல நான் வந்த நாட்கள்ல தெரியாமல் சில பிள்ளைகளை விட்டிருக்கிறான். அதுதான் அவர்களுடைய திருமண சட்டம் தொடர்பாக நான் பாராளுமன்றத்தை முதலாக கதைத்து முஸ்லிம் மக்களோட நான் பிரச்சனைப்பட்டுக் கொண்டது.
ஒரு நல்ல மனிதன், நல்ல உள்ளம் கொண்டவன், எப்போதுமே தான் செய்கிற பிழைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், அதே நேரத்துல சரியான விடயத்தை சரியென்று பாராட்டவும், பிழையான விடயங்களை உலகமே எதிர்த்து நின்றாலும் எதிர்க்கிறதுக்கும் முதுகெலும்போடு இருக்கிறவன் தான் ஒரு மனிதனாக இருக்கலாம். கடவுளாக இருக்கலாம், அது மனிதனாக இருக்கிறார். சோ அந்த வகையில முஸ்லிம் மக்களுக்கு கல்முனையில திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நான் என்னுடைய இனத்தில இருந்து முஸ்லிம் மக்கள் சார்பாக இன்றைக்கு பாராளுமன்றத்துல கதைச்சிருக்கிறேன். சோ அது நான் கதைச்சதுக்குரிய முக்கியமான காரணம் என்னென்றால், தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களை நேசிக்கிறார்கள், தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களை எதிரிகளா பார்க்கல என்றதை நாங்கள் முஸ்லிம் மக்களுக்கு சொல்லணும். முஸ்லிம் மக்களுக்கு ஒரு வெளி என்றால் அதை நாங்கள் அந்த வெளியை ஏற்படுத்தினவனாக இருக்கக்கூடாது. வேறொரு இனம் அந்த வெளியை ஏற்படுத்துகிறதா இருந்தால் நாங்கள் தோளோடு தோல் நின்று தோல் எடுக்கணும். இந்த பிழையத்தான் 1980களில் இருந்து எங்களுடைய அரசியல் தலைவர் செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளையை நான் ஒருபோதுமே செய்யறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் நினைக்கிறது பாராளுமன்றத்துல உள்ளுக்குள்ள பாராளுமன்ற ஸ்பீச் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற லோபி இப்படிதான் இருக்கும். சோ இது மேபி பாராளுமன்றத்துல இருந்து எடுக்கப்படுகின்ற கடைசி வீடியோக்களா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் பின்னால் தெரிவது கார்டன். சோ நான் நினைக்கிறேன் என்றால் சில விடயங்களை நாங்கள் பயம் இல்லாம துணிவு இல்லாம எங்கண்ட இனத்தில இருந்து யாராவது இனவாதம் கதை கேட்கல அவர்களையும் ஒடுக்க தெரிய வேணும். வேற மதங்கள்ல இருந்து இனங்கள்ல இருந்து யாராவது இனவாதம் அல்லது மதவாதம் கதைக்கின்ற போது எங்களுடைய நண்பர்களை வைத்திருக்கணும், அவர்களுடைய இனத்துல இருக்கிறவர்களை அடக்கிறதுக்கு. உதாரணமாக கல்முனை வடக்குல யாராவது தமிழ் இனவாதம் பேசியிருந்தால் முஸ்லிம் மக்களுடைய கலாச்சார அடையாளங்களை கூடிய வகையில பாவிக்க முடியாத வகையில நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நாங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு தமிழ் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய இனத்தை வாழ்க்கையில துரோகம் செய்யவும் இல்லை, ஏமாற்றவும் இல்லை. அதே மாதிரி எந்த இனத்தையே நான் செய்யாதவன் இன்னொரு இனத்துக்கு வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன். நாவே என்னுடைய இனத்துக்கு வேற எந்த இனத்துக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். நாவே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நாள். நான் நினைக்கிறேன் என்னுடைய சகோதர இனம் தொடர்பாக இருக்கின்ற கடைசி நிமிடங்கள்ல என்னால் கதைக்க முடிந்தது. இதை விட பாராளுமன்றத்தில் என்னை கதைப்பதற்கு இனிமேல் சந்தர்ப்பம் என்ன ஒரு சந்தர்ப்பம் வரும். அது ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை. அதுல நான் கடைசியாக பிரேரிக்கின்ற அந்த பிரேரணை தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்றுதான் என்னுடைய கடைசி பிரேரணை, கடைசி பேச்சாக இருக்கும் இந்த பாராளுமன்றத்தில். இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அரசாங்க கட்சியில் இருக்கிற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பேசாதீங்கடா, அவங்களை பேசி பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அவங்களால கதை கேளாது. அவங்கள்ட்ட டிசைன் பண்றதுக்கு லெட்டர் வேண்டி வச்சு கொண்டு தான் எலெக்ஷன் கேட்டவங்க. ஸோ ஒன்றில் விலத்திப்போ அல்லது வாய மூடிக்கொண்டிருந்தாலும் அவங்க வாய மூடிக்கொண்டு தான் இருப்பாங்க. யாருக்குமே சம்பளம் கொடுக்காலும் எம்பி போஸ்ட்ன்றதை விட்டு போறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆகவே அவங்கள நீங்க பேசுறதுல பிரயோசனம் இல்லை. உங்களுடைய பிள்ளை நீங்கள் என்பிபிக்கு வாக்கு போட்டு இப்படியான ஒரு இடத்துக்கு கொடுத்தது. சோ இனிவரும் காலங்களிலையும் நீங்கள் முஸ்லிம் மக்களா இருக்கட்டும் தமிழ் மக்களா இருக்கட்டும் அடிமைகளுக்கு வாக்கு போடுவீங்களா இருந்தால் ஒரு இனத்தின் அடிமைத்தனம் இங்க இருந்துதான் ஆரம்பிக்கிறது. சோ நாங்கள் இன்னொரு இனத்தின் ஒரு கட்சியின் அடிமைகளாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை போட்டு கொடுக்குறோம். அது இளங்குமரனா இருக்கட்டும், ரஜீவன் கதைக்கிறத கண்டுக்கிறீங்களா பாராளுமன்றத்தில்? என்றைக்காவது ரஜீவன் பாராளுமன்றத்துக்கு வாரது கண்டுக்கிறீங்களா, கதைக்கிறீங்களா? ஆனால் ஒரு டேலண்டான சார். இப்போ உதாரணத்துக்கு எங்கண்ட ஆறு இந்த யார் பாவனந்தர் ஐயா இங்கே அதை கதைக்கிறது கண்டுக்கிறீங்களாடா? அது நாங்க விட்ட பிள்ளை. இன்றைக்கு நீங்க இந்த யூடியூப்பை பாக்குறீங்க, இன்றைக்கு நீங்க தமிழ்நாடு சொல்லி சந்தோஷப்படுறீங்க என்றால் இன்றைக்கும் உங்களோட வேலை செய்யற ஒரு தமிழ் ஒரு முஸ்லீம் உறவு உங்கள்ட்ட அர்ச்சுனா டாக்டர் கதைச்சிருக்காரு எங்களுக்காண்டி தேங்க்ஸ் ராப்பான்னு உங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. என்ன சொல்ல போறது? என்ன யாருமே காண போறீங்களா? அவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்றத்திலிருந்து நான் வெளியால போய்க்கல. என்னுடைய கடைசி பிரேரணை தமிழ் முஸ்லிம் மக்கள் சிறுபான்மை கட்சிகளை பிரிக்கின்ற அரசியலை இல்லாம பண்ணுகின்ற ஒரு நோக்கம் தான் என்னுடைய கடைசி பிரேரணையாக இருக்கிறது. நாளைக்கு இருக்கிறது என்னுடைய ஒத்துழைப்பு வேலை பிரேரணை, நாளை பின்னேரம் 5:30 இருக்கிறது. அதுதான் என்னுடைய பெரும்பாலும் கடைசி பாராளுமன்ற உரையாக இருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லா அல்லது பிள்ளையார் தான் துணை திருப்பி இந்த பாராளுமன்றத்துக்கு வரேன். கடவுள் தான் நல்லது பார்க்கணும். ஆனால் எனக்கு அந்த கடவுளை பெருசா நம்பிக்கை இல்லடா, அப்ப கோயிக்காதீங்க. எனக்கு இயற்கையில நம்பிக்கை இருக்கிறது. நான் செய்த பாவங்கள் என்ன பாதிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் செய்த புண்ணியங்கள் என்ன வாழ வைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அம்மா அப்பா செய்த பாவங்கள் எங்களை நாசமாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அம்மா அப்பா செய்த புண்ணியங்கள் எங்களை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கை. இன்றைக்கும் 29 வழக்கு சிரிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஜெயிலுக்குள்ள உள்ள போட்டாலும் சிரிச்சு கொண்டு, அடி நான் சாய்களையும் சிரிச்சு கொண்டு தான் வாழ்வேன். என்றால் நான் என்னுடைய மனத்தால குற்றம் நினைத்து யாரோடையுமே எந்த குற்றத்திலையும் ஈடுபடையில் இன்று வரைக்கும் பேசிக்கிறேன், அடிக்க போயிருக்கேன், அடிச்சு மொத்தி இருக்கிறேன். அது ஒரு உணர்ச்சி பூர்வமாக நீங்க தீண்டேக்குள்ள ஒரு மனிதத்தின் ஆழ்மனத்திலிருந்து வர கோபங்களை ஒழிய ஒருபோதுமே ஒருத்தனை நாசமாக்கணும், ஒருத்தனை சிதைக்கணும், ஒருத்தனை இல்லாம பண்ணணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஸோ இண்டியான் கதையில ஒரு 3 நிமிடம் சிங்களத்திலையும் காய்ச்சிருக்கிறேன். வாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. ගරු වෛද්‍ය
රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා. ප්‍රොෆෙසර් මේ කරුණාකරලා මේ සමාවෙන්න මම මේ ස්ටොප් වොච් එක ඔෆ් කරා මගේ අන්තිම සතිය ඒ නිසා මට තප්පරයක්වත් මේ නාසි ගන්න කැමති නැහැ. තප්පරයක් වත් අඩු කරන්නේ වැඩියෙන් දෙනවා මිසක්. thank you sir මේක දැන් මගේ අන්තිම සතිය මගේ පාර්ලිමේන්තු කතාවලින් මගේ අන්තිම සතිය ඒ නිසා ඉන්දෝවානේ කතා ආන්නමෝ ஐ காயானே கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே சபாநாயகர் கதிரையில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களே இன்றைய தினம் முக்கியமாக நாங்கள் கதைக்க வேண்டிய விடயம் இந்த எங்களுடைய சிறப்பு பிரேனையை தவிர்த்து முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முஸ்லிம் மக்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு சில விடயங்கள். இதிலே நான் ஏற்கனவே பல தடவைகள் பல இடங்களிலே தொடர்பாக கதைத்திருக்கிறேன். ஆனால் அண்மைய தினத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். இன்றையோட எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது. ஆகவே இதை ஒரு அரசியல் ஆக்காதீர்கள். மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நானும் ஒருத்தர். இரண்டாவதா பார்த்தால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேரோட எங்களுடைய இளங்கோவனோட எங்களுடைய சுகாதார அமைச்சர் சேர்ந்து ஒரு மீட்டிங் இதோட எல்லாம் முடிந்து விட்டேன்னு நினைச்சேன். எல்லாம் முடிந்து விட்டேன். ஆனால் சரியான கவலை என்னென்றால் இன்றைய வரைக்கும் அந்த 9 தாதிய உதவி உத்தியோகத்தர் 9 பேரும் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவனா 10 வருடங்கள் இந்த இலங்கையினுடைய மருத்துவ சாலைகள்ல மருத்துவ விடுதிகள்ல வைத்தியசாலைகள்ல நான் வேலை இருக்கிறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா 2 வருடம் வேலை இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டுல இருந்து இந்த மருத்துவத்துறையில பேராதனை டென்டல் ஃபேக்கல்டில இருந்து மருத்துவத்துறையில இருந்திருக்கிறேன். நாவே ஒரு இனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், ஒரு இனத்துக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகளை எந்த இனம் அடக்குகிறதோ அந்த இனத்திலிருந்து ஒருவன் கதைக்காவிட்டால் அந்த அடக்குமுறைகள் இனவாதங்கள் ஒரு நாளுமே இந்த நாட்டில் அழியாது. அந்த வகையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னுடைய சகோதரங்களுக்கு நான் என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்ன வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி. திட்டமிட்ட ரயில முதல் கருணாவோட அதுக்கு பிறகு ரணிலோட இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியல் இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். அன்றைய நான் பார்த்தேன் எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவுல ஒரு முஸ்லீம் இல்ல. வெக்கமிடாப்பா வெக்கம் அதுக்கு வெக்கமட்ட வேண்டுகை வெக்க வையா. அதே நேரத்துல பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்ல. ஏதோ கடவுள் முன்னேற்றால இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில ஒரு முஸ்லீம் நிறுத்தி விட்டுருக்காங்க. என்னைக்கு அந்த ஆளை தூக்குறாங்களோ தெரியாத அந்த ஆளோட எதிர்கட்சி நல்ல என்னோட சொல்ல விரும்புறேன். என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்துல உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகள்ல அந்த நன்றி கடனை செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதுக்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன். நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டு MHA மாஸ்ட்ரம் அவர்கள் தமிழ் மக்கள் பொட்டுகள் அணிந்து ரூபகாயில செய்தி வாசிக்கலாம் சட்டங்களை சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த போது அந்த மனிதன் தன்னுடைய இனத்தினுடைய வழிகளை விட்டு தமிழ் மக்களுக்காக போராடியது. அந்த நன்றி கடன் மட்டும்தான் இன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம். அன்று அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கிறேன். I wish to quote something from the Holy Quran. People destiny will not be changed unless the people change their destiny. சகோதர முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது, என்னுடைய இனத்திலிருந்து உங்களுடைய இனத்துக்கு கல்லறியப்படுமாக இருந்தால் அந்த கற்களை எங்களுடைய இதயம் தாங்கிக் கொள்ளும். இதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காலத்துல எங்களுடைய இனம் நோக்கி உங்களுடைய முஸ்லிம் அடிப்படைவாதிகள் யாராவது எந்த இனவாத கருத்துக்களை தெரிவித்தால் அன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பார். நான் இருக்க போவதில்லை, இந்த பாராளுமன்றத்திலே நான் இருக்க போவதில்லை. ஆனால் அன்று நான் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறேன் பொம்மை வழி காக்கை தீவு பிரதேசங்கள் தான் வடக்கு மாநிலத்தில் அதிமோசமாக சுகாதாரத்துறை சீரழிந்த ஒரு பிரதேசமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகள்ல முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்திலே மீள குடியமர்த்துகிறோம் என்ற பெயர்வையில அந்த இடத்துல போய் பாருங்க, பொம்மை வெளியே போய் பாருங்க காக்கதீவை. நான் இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும், ஒரு தமிழ் நான் சொல்றேன், இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும். முதலாக அபிவிருத்தி செய்வது பொம்மை வெளி காக்கதீவு பகுதிகளில் மக்கள் வாழுகிற இடம். அடுத்த மலையண்டவன சரத கட்டி கொண்டு போய் நிற்பாங்க. ஏனென்றால் உதவித்தொகை கொடுக்கிறோம், டாஸ்போராட்ட காசு வேண்டி முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று. அது இல்ல, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த எந்த இனம் பாதிக்கப்படுகிறதோ அந்த இனத்திலிருந்து கதைப்பதுதான் ஒரு முழுவெலும்புள்ள ஒரு மனிதனுடைய வேலை. இது நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் சேகுவேர் அவர்களால் எழுதப்பட்டது. தவறை தவறு என்று சொல்லாவிட்டால்
நீங்கள் தான் அடிமைத்தனத்தின் மிக கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சேகுவரா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்துல நாளை சிறப்பு பேரணி ஒன்று கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த பாராளுமன்றத்துல. தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய நகவும் சதையுமாக வாழ்ந்த இந்த பாதன் கிழக்கு மாவட்டத்துல ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் உண்டு ஈரோஸ்ல இருந்து. அது கிழக்கு மக்கள் 40 வருஷமா அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்னால் இந்த வரைக்கும் சொல்லுறேன், கிழக்கு மாகாணத்துல தமிழீழ விடுதலை புலிகளால கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொன்றது. அது ஒட்டுமொத்தமா எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கையில போய் விழுந்தது. அதே நேரத்துல முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான், ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இந்த வரைக்கும் பிரிச்சு வைத்திருக்கிறது. அடிபட்டு எவ்வளவு ஆளமடா அடிபட போறோம். எனக்கு விளங்கல. காதல் மஸ்தான் நாங்காடன் அண்ணன் எத்தனை நாள் அடிபட போறோம், இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளைக்கு அடிபட போறோம். இன்றைக்கு நாங்க நிப்பாட்டுறோமோ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கதைக்கிறார். அந்த விடயத்துல எங்களுடைய சுகாதார அமைச்சர்கள் சொல்லு, ஒரு 9 உதவியாளர்களை இடம் மாற்றுவது அல்ல எங்களுடைய தீர்வு. நான் நாளைக்கு சிறப்பு பேரணி போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் போலீஸ்ல இணைவதற்குரிய யூனிஃபார்ம், அதே நேரத்தில் இன்றைக்கு கூட கல்போட வைத்தியசாலையில போனால் என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் 3 பேர் 2 பேர் முஸ்லீம் பிள்ளைகள். என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் இந்த அவளை கன்சல்டன்ட், அவளையோட சேர்ந்த நான் இன்றைக்கு இன்டர்ன் செய்தேன். அவளை ஸ்டாப் போட்டிருப்பாளவே, அவளையோட தங்கச்சி மாதிரி. ஆனால் இன்றைக்கும் எனக்கு விளங்கல, இந்த சமூகத்துல அரசாங்கத்துல இருக்கிற இவங்களை பேசாதீங்கடா காலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச பாவண்டா, அவங்களுக்கு வாயும் இல்ல, வேற இடத்துல இருக்கிறதும் இல்ல, எல்லாத்தையும் அடைஞ்சு வச்சிருக்கிறார்கள். அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை எங்களுடைய கண்டில வந்திருந்த கதைதான் எங்களுக்கு விளங்கும். அவங்க சொல்லித்தான் நாங்கள் இதுல கதைக்கிறோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே அது தொடர்பாக அரசாங்கம் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். මේක සිංහලෙන් කියලා ඉවර කරනවා. සමහරවල්ලාට මේක මගේ අන්තිම සතිය වෙන්නදී සමහරට තව සතියක් මට එන්න පුළුවන්. මම ඇත්තටම මේ පාර්ලිමේන්තුව එනකොට ගොඩක් බලාපොරොත්තු තියාගෙන ආවා. මම අනුරුද්ධ සානායකට සපෝට් එකක් දෙන්න කියලා ටී-ෂර්ට් එක දාගෙන හිටපු පොරක්නේ. එතකොට ගොඩක් හිතාගෙන ආවා මේ රටේ සම්පූර්ණම ලස්සන වෙලා මේක වල්පල ටිකක් අයින් කරලා වල්පල ටිකක් ගෙන තියනවා කියලා අන්තිමට අපි ගෙනලා තිබ්බේ මේ පාර්ලිමේන්තුව කප්පුස් මාලිව. හරිද? කප්පුස් මාලිවයි උගන්ඩා නංගිවයි ගෙනලා තිබ්බේ පාර්ලිමේන්තුව. මම ඇත්තටම කනකාට වෙනවා මේ පාර්ලිමේන්තු එම්පි කෙනෙක් මේ නගිටලා ස්ටොප් වොච් එක බලාගෙන කතා කරන ඕන විදියට මේ පාර්ලිමේන්තුව පත් කරලා තියෙනවා. ඇත්තටම அப்ப நான் சொல்லுறேன், வணக்கம். நான் இன்றைக்கு என்னுடைய கடைசி கிழமைகளாக இருக்கலாம், இன்னொரு கிழமைக்கு என்னால் வரக்கூடியதாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அந்த கிழமைக்காகத்தான் போராடுகிறேன். அந்த மாதத்தில் வார மாதத்தின் முதல் கிழமை 2 கிழமைக்காகத்தான் போராடுகிறேன். ஆகவே நான் சில விடயங்களை சிங்களத்தில் கதை கொண்டு ஆசைப்படுறேன். முதலாவதாக கௌரவ சபாநாயகர் அவர்களே, எங்கண்ட இந்த அரசாங்கம் அதாவது இந்த ஜனாதிபதி அவர்கள் வர வேணும் என்று சொல்லி டி-ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு நான் திரிஞ்ச ஒரு ஆள் தான் நான், புறக்கண்டு சொன்னால் ஒரு ஆள் தான் நான். ஆனால் சரியாக கவலைப்படுறேன். ஏனென்றால் இந்த நாட்டில் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற காட்டு பூக்கள் எல்லாத்தையும் விளத்தி நாட்டு பூக்கள் வல்பல மல்பல, அதாவது காட்டு பூக்கள், அதாவது என்ன சொல்றது, காட்டு பூக்கள் எல்லாத்தையும் விளத்தி ஒரு நல்ல பூக்களை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வைக்க போறோம் என்று இந்த அரசாங்கம் இன்றைக்கு மிக மோசமான கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக எங்கண்ட முஸ்லிம் மக்கள் தொடர்பாக இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிற இந்த வடக்கு கல்முனையில நடந்த அநியாயம் என்பதை பற்றி கதைக்கிறேன். ඔගොල්ලෝ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් කෙනෙක් ඉඳලා ඒ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් හැමදාම බොරුවක් කියනවනේ, පච්චයක් ගහනවනේ, රැට නිදාගන්න කැමති වෙයිද? නෑනේ. ඒ වගේ තමයි අපේ රටට අපේ ලොක්කාව අපි 2024 දැම්මා. හැමදාම කියන්නේ බොරුනේ යන්නේ. அப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து எந்த நாளும் பொய் சொல்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால், சுத்தி பிடி வர்ற கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தால், இதை உங்களுக்கு நித்திரோல்றதுக்கு மனம் பெருமாடா அவ்வளவையோட இல்லைன்னு. அதே மாதிரி இந்த ஜனாதிபதி அவர்களை நாங்கள் 2024ஆம் ஆண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான், காதல்ல தான் கொண்டு இதில் வச்சு நாங்கள் பாராளுமன்றத்தில். ஆனால் ஹேமதாம ஒவ்வொரு நாளும் இந்த பாராளுமன்றத்திலையும் சொல்றதும் போய், வெளியில தான் கதைக்கிறது பொய்யா இருக்குது. ஆகவே உங்களை நினைச்சு நான் வைக்கப்படுறேன்னு சொல்றேன். අම්මේකටම කියන ඔගොල්ලෝ කිව්වා ජාතිවාදී ආණ්ඩු නෑ, කිසි දෙයක් නෑ කියලා. දැන් ඔය වපර පුපුරලා තියෙනවා නගින හිර පැත්තට මේ මුස්ලිම් අර දරුවන්ගේ මේ ස්කාෆ් කියන. ඊට පස්සේ දැක්ක මම මේ මාත්‍යවල කිල්නොච්චි වල අක්කරපණක් අල්ලගෙන තට්ටු 3ක් බිල්ඩින් හදාගෙන LTTයක් හැදුනා කියලා කවුරු හරි හියුමන් රයිට්ස් එකකින් ගිහිල්ලා පොරක් ගිහිල්ලා මීඩියා ස්ටේට්මන්ට් එකක් දෙනවා. අනේ මේ අපිට කවදාවත් මම කියන්න මේ රට ආපහු මේ LTT ජාතිවාදී හදන්න ඕනේ නැද? මම අන්තිම දවස මට එකක් අහන්න කැමති, කවුරු හරි ඇත්තටම ජීවිතකාරයෝ ඉන්නවනේ කියන්න මේ ප්‍රභාකරන් රස්තවාදියා කියලා. කවුරු මේ අන්තිම දවස කරුණාකරලා කියන්න වාඩේ ලැජ්ජයි. ලැජ්ජයි උඹලා.
හරිද කරුණාකරලා අඩුම ගාන තමුන්නාසලාගේ වෙනුවට නැති වෙච්ච රණවිරුවට රණවිරුව කියන්න අන්තිම දවස ආන්න ආය ආන්න වෙන්නේ නැහැ මට එළියෙන් තමයි ආන්න වෙන්නේ නේ මම දැක්කා උන් අපේ කතානායකතුමා இப்ப நான் கேட்கிறேன் மாறி 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 நீங்க சொல்றது சரியான பொய். முக்கியமாக அந்த முஸ்லிம் பிள்ளைகளுடைய அந்த ஸ்காஃப் தொடர்பாக நீங்கள் ஒரு ஒரு இனவாதமான அரசாங்கமாக அவர்களை இடமாற்றம் செய்திருக்கிறீர்கள். அதை பற்றி நான் சொல்றேன். அதே நேரம் கிளிநொச்சியில வந்து 50 ஏக்கர் காணியை பிடிச்சு கொண்டு 3 மாடி கட்டிடத்துல வந்து தமிழ்ல விடுதலை புலிகள் உருவாகிறேன் யாரோ ஒரு ஆள் ஹியூமன் ரைட்ஸ்ல போய் ஏதோ மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குது. அது நினைக்க சரியான கவலையா கிடக்கு. நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறது ஒரே ஒரு விடயம் என்னென்றால், சரிடாப்பா யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன். இன்றைய தான் இந்த கிழமை என்னுடைய கடைசி கிழமையாக இருக்கலாம் பாராளுமன்றத்தில். நான் உங்கள்ட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயமாடாப்பா, யாராவது உண்மையான ஜேவிபி காரணத்துல இருந்தா தயவு செய்து எழும்பி சொல்லுங்கடாப்பா. தேசிய தலைவர் தீவிரவாதி என்று சொல்லுங்கடாப்பா யாராவது உண்மையாக இருந்தால். உங்களுக்கு சொல்ல இயலாது, ஆனா தேசிய தலைவரை பற்றி கதைச்சா என்னடா சொல்ல இயலாது. சொன்னா உங்களுக்கு ஓட் போயிடும் வடக்கு மாநிலத்துல. ஆனால் அதை பற்றி கதைச்சா பிடிச்சு ஜெயில போடுவீங்க. அதே மாதிரி வந்து யாராவது உங்களுக்காக இறந்த போர் வீரர்களை உங்களுடைய போர் வீரர் என்று சொல்லுங்கடாப்பா. மாமிக்காரன் உங்கண்டாக்கல நீங்க சொல்லுங்கடாப்பா. எங்கண்டாக்கல நாங்க சொல்றோம். அது எங்களுக்கு துணிவு இருக்கு. முதுகெலும்புல வெளியிலையும் சொல்றதுக்கு முள்ளுக்குலையும் சொல்றதுக்கு. உங்கண்டாக்கல சொல்லுங்கடாப்பா என்று கேட்கிறேன். அப்பவும் ஒருத்தருமே எழும்பி கதைக்கல. මිලියන් 30ක් ඔර වංජා දෝෂණ කරලා තියෙනවා කියලා සියබොක්කේ ගිහිලා මේ නඩුව දාලා තියෙනවා. මම ඇවිල්ලා පළවෙනි දවසේම කැප්පුනේ මේ කතානායකතුමාත් එක්ක. මතකයිද ඔයගොල්ලොන්ට? අන්තිමට චාමින්ද කොල්ලෝ නයියා එළියට දාලා. හරිද? ඌ දැන් මේ FR එකක් දාගෙන සුප්‍රීම කෝට් යනවා. ලැජ්ජයි මේ කතානායකතුමාට සියබොක්කේ මිලියන් 30ක් මේ හොරකම් කරා කියලා මේ අභාවිතා කරා කියලා මේ තේබල අභාවිතා කරා කියලා නඩුව දාලා තියෙනවා. ඒක අමතරව මේ බෑක් ඩේට් කරලා ලියුමක් ගන්න ඇදුවාට කතානායක අපේ ස්පීකර් කතානායකතුමා බෑක් ඩේට් කරලා මේ කැබිනට් එකෙන් ලියුමක් ගන්න හැදුවල්. අන්තිමට මේ ප්‍රයිම් මිනිස්ටර් කියලා ඒක දෙන්න බෑ කියලා. ඒවා මේකේ මාත්‍යවල තියෙනවා. ඒ නිසා දුකයි. 323 කන්ටේනර් ගිය දැන හොයා ගන්න බෑ. හරිද? හැබැයි අපි ජෙලෝ ලයින් එක වාහනේ නැවතුණා නඩුව 29ක්. මට දාපු அப்ப நான் சொல்றேன், வெக்கக்கேடான விஷயம் என்னடா, அவங்களோட ஜனாதிபதியுமே பெரிய பொய்யன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா வரியா, இந்த பாராளுமன்றத்துல நான் வந்த முதல் நாட்கள்ல நான் அடிபட தொடங்கினது வந்து ஸ்பீக்கரோட கதாநாயகத்துமான்னு சொல்வார்கள், அல்லது தமிழ்ல சபாநாயகரோட தான் நான் முதலாக அடிபட தொடங்கினான் இந்த பாராளுமன்றத்தில். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு சாமிந்த குலரத்னு சொல்லி டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல் வந்து இவர்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த மனுஷன் போய் ஃபண்டமெண்டல் ரைட் அப்ளிகேஷனை போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அது போட்டது மட்டும் இல்ல, இந்த இவருக்கு வந்து 30 மில்லியன் வந்து இது அரசாங்கத்தினுடைய பணத்தை அநியாயமாக்கினார் என்று சொல்லி லஞ்ச ஊழல் காணக்குழுவில் இவருக்கு எதிராக விசாரணை நடந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்றேன், உங்களை மாதிரியான இந்த மிகவும் பொய் சொல்ற ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான வேலை. நீங்கள் தமிழ் மக்களை ஏமாத்துறீங்கள், முஸ்லிம் மக்களை ஏமாத்துறீங்கள், சிங்கள மக்களை ஏமாத்துறீங்கள்னு சொல்றேன். නඩුව 29 එකක්වත් මම වැඩිකාරය වෙලා තියෙනවා කියන්නකෝ. අවුරුදු 39ක් මම මේ සිස්ටම් එකේ හිටියා. මට එක නඩුවක් තිබ්බද කියන්නකෝ මම පාර්ලිමේන්තුව එන්න කලින්. ඒ නිසා ඔයගොල්ලෝ ගොඩක් බලාපොරොත්තු තියාගෙන ආවා. මම හිතන්නේ මේ පාර්ලිමේන්තුව නම් පළවෙනිම ඉවත් වෙන්නේ මම එන්නදී. අතරම හර්ද සාචි මම ඕගොල්ලෝ මාර ආදරේ වෙලා හිටියේ. මාර බලාපොරොත්තුව තිබ්බා මේ පාර්ලිමේන්තුව එනකොට. ඇත්තටම කියන්න මේ කියන රට සම්පූර්ණයෙන්ම ලස්සන වෙනවා කියලා. දැන් කවුරු කියනවා ඊළඟට අපේ වාහන ටිකක් අඩුම විලට ගන්න පුළුවන්. මන්ත්‍රීතුමනි ඔබතුමාගේ කාලය අවසන්. அப்ப நான் சொல்றேன், நான் உண்மையாவே உங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தேன். ஆனால் உங்களில் இருந்து பொதுமக்கள் உங்களில் இருக்கிற அபிப்பிராயம் எல்லாத்தையுமே உண்மையாகவே இழந்து போட்டார்கள். அதே நேரம் பாராளுமன்றத்திலிருந்து உங்களில் இருக்கிற நம்பிக்கை இல்லாம, இந்த பாராளுமன்றத்திலேயும் நம்பிக்கை இல்லாம உண்மையாவே நான் போற முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் நானா தான் இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கள், என்னுடைய 40 வயசு வருட காலத்துல 39 வருஷம் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்திருக்கிறேன். நான் ஒரு வழக்கு கூட நான் ஒரு குற்றவாளியாக 2 வரைக்கும் தீர்க்கப்படவில்லை. ஆனால் நான் பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு நீங்கள் 29 வழக்கு போடுறீங்க, 2 வரைக்கும் ஒன்றிலையும் நான் குற்றவாளியாகப்படையில. ஆனால் நீங்கள் இப்போது பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்பீக்கர் வந்து வந்த உடனேயே சியபோக்ல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஒரு ஊழல்வாதி என்று சொல்லி சொல்றேன். අබයි නම් ඇවිස්සම හරිස තපරේස දෙන්න. එතකොට අපි බලාපොරොත්තු මේ විට්ස් එක දෙන්න ඕනේ ලක්ෂ 12ට අඩමාන විට්ස් එක ලක්ෂ 80ට 90ටවත් ගන්න පුළුවන් විදිහට මොනවා හරි හදා ගන්න ඕනේ. ડોක්ටර්ස්ලාට පර්මිට් එක දෙන්න ඕනේ. පුළුවන් නම් ડોක්ටර්ස්ලා ඔක්කොම පිටරට වයින්නවා. මමත් ඕන වුණ පිටරට කියලා ජීවත් වෙන්න පුළුවන්. මට SLMC එකක් තියෙනවා, GMC එකක් එක්සල් එකක ලියාගත්තා නම් යනවා පිටරට. මේ කෝටි දෙකමාර කවුරු දෙකට පඩිය. අනේ පොඩ්ඩක් හිතලා බලන්නකෝ. අපි නැති කාලෙවත් මේක කියන දේවල් පොඩ්ඩක් හිතට අරගෙන ලබන වරදකටරි මේ ડોක්ටර්ස්ලාට පර්මිට් එක දීලා 1200 ගන්න ડોක්ටර්ස් අපහලා තියෙනවා රටේ. හොඳයි ඔබතුමාගේ කාලය අවසానයි දැන්. ඒ නිසා පොඩ්ඩක් කල්පනා වැඩ කරන්න.
කොමසද அப்ப நான் சொல்றேன், நீங்கள் நாங்கள் பாராளுமன்றத்தை விட்டு விலத்தி போயிடுவோம். ஆனால் ஜோர்ஜ் பாருங்கோ, இந்த இலங்கையிலிருந்து போன வருடம் மட்டும் 1100க்கு கிட்ட 1200 கிட்ட வைத்தியர்கள் வந்து வெளியேறி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர்களுடைய பெர்மிட் இல்லை, படிச்சவன் முழுக்க இந்த நாட்டை விட்டு வெளியேறி போடுறான். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு வைத்தியராக நான் என்னுடைய ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. ஜிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பமாக இருந்தால் வெளிநாட்டில் 2.5 கோடி சம்பளம். ஆனால் இங்கே இருந்து கொண்டு நாங்கள் எதையுமே செய்ய போறதும் இல்லை, எதையுமே நாங்கள் காண போறதும் இல்லை, எதையுமே நடத்த போறதும் இல்லை. ஆகவே இது ஒரு இந்த விடயத்தை தயவு செய்து, நாங்கள் பாராளுமன்றத்தை விட்டு போறோம், ஆனால் தயவு செய்து இந்த விடயத்தை மனச்சாட்சியோட மனசுல வச்சுக்கொண்டு இவற்றை நீங்கள் நடப்பீங்களோட நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றேன். කරු මොනේ මුරල් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඔබතුමාට විනාඩි என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு, அன்பு செய்ய புறாவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம், பதுங்கு கூடி உறங்குமிடம். தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன். அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே